Everyone, welcome back to NQM session price action breakdown of a new week. இன்னைக்கு ஜூலை 27th மண்டே. இன்னைக்கு NQAMல வந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் எடுத்த ட்ரேட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த NQAM, ப்ரைஸ் ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பண்ணால் இந்த வாரம் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஓப்பனே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஓப்பன் 18 வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப்பு, நியூ வீக் ஓப்பனிங் கேப்போட ஒரு ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸு உங்களுக்கு பிஃபோர் ஏஷியா வந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு லிட்டராக ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டான். பட் ப்ரீவியஸ் ஹையை பர்ச் பண்ணல. ப்ரீவியஸ் ஹையை வந்து பார்த்திங்கன்னா இன்டர் மார்க்கெட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பர்ச் பண்ணியிருந்தானுங்க. இந்த ஹையை வந்து ஒரு ஈக்குவலை விட்டுட்டு உங்களுக்கு ஏஷியா செல் ஆஃப் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு இன்டர் மார்க்கெட்ஸ் எல்லாருமே அதை வந்து பர்ச் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த வீக்லி உங்களுக்கு வந்து ஏஷியாவில் ஹோல்ட் ஆச்சு. பட் அடுத்து அகெயின் உங்களுக்கு வந்து ஏஷியா திரும்ப இந்த 1 hour ரெஃப்யூஜிக்குள்ள டேக் கொடுத்துட்டு நோட் பண்ணிக்கோங்க, நியூ வீக் ஓப்பனிங் அப்போ ஃபில் பண்ணாமல், நியூ வீக் ஓப்பனிங் அப்போ எந்த ஆசெட்டும் ஃபில் பண்ணல. டியூரிங் த 20 அந்த பை வரப்போ யாருமே ஃபில் பண்ணல, தெரியுதா? ஃபில் பண்ணாமல் எல்லா ஆசெட்டும் வெண்ட் ஹையர் ப்ரைஸஸ். உங்களுக்கு ஹையர் ப்ரைஸஸ் போய் உங்களுக்கு லண்டன் வந்து இங்கே பர்ஜ் அடிச்சிட்டான், விச் இஸ் அந்த ப்ரீவியஸ் ஹையை பர்ஜ் அடிச்சு வீக்லியை கேன்சல் பண்ணிட்டான். ஏன் அந்த வீக்லி ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ், இது ஒரு ஈக்குவல் ஆகி அண்ட் தென் டெய்லியோட ஃபேர் வேல்யூ கேப் கூட. ஸோ இந்த டெய்லி இன்டர்னலில் நம்ம அதை எடுக்காமல் அங்கே ஒரு வீக்லி உட்காருமான்னு கேட்டால் உட்காருது. பிகாஸ் கீழே வேலையே அதுதான். ஈவன் டெய்லி இன்டர்னல்லேருந்து செல் ஆகிறான். உங்களுக்கு தேர்ஸ்டேவோட ஹையை வந்து தேர்ஸ்டே வெனஸ்டேவோட ஹையை இவன் எடுத்துட்டான். உங்களுக்கு ரேஞ்சோட ஹைஸை வந்து ஒய்எம் எடுத்துட்டான். ஸோ இஎஸ்என் என்கியூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஃப்ரைடேயோட ஹைலேருந்தே ஷார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரண்ட் 3 ஆஃப் டெய்லி சைக்கிள் உங்களுக்கு வந்து Q3ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் அழகாக உங்களுக்கு ஒரு ஹை டைம் ஃப்ரேம் சீக்வென்ஷியல் அட் த கீ லெவல் டெய்லி இன்டர்னலில் வச்சுட்டு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து கன்ஃபார்மிங் த செல் ஆஃப் கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஒரு 7:15 தக்த ஷிஃப்ட் வச்சோன்னே உங்களுக்கு ஹை டைம் ஃப்ரேம் திரும்புது டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் வச்சுட்டு. இதுக்கடுத்து இது ப்ரொடெக்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நான் ப்ரைஸுக்கு வரேன். ஓகே, நான் வந்து ஜிம் போகிறதுக்கு முன்னாடி வந்தேன். லிட்டரலாக வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த 15 மினிட்டோட இன்டர்னலில் ப்ரைஸ் டேக் கொடுத்தான் அட் 8 AM. 8 AM ஒரு PO3 ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்யூமுலேஷன் இங்கே எனக்கு வந்து ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. ஸோ எனக்கு வந்து 8 AM இங்கே உள்ளே உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மைக்ரோ கொடுத்தான். ஆக்சுவலி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆக ஸ்டார்ட் ஆனால் இங்கே இந்த 2 கேண்டில் வச்சோன்னே நான் இந்த கேண்டிலில் வந்து ட்ரேடை போட்டுட்டு டார்கெட்டட் திஸ் லோ விச் இஸ் என்னென்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு தேவை ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு, விச் இஸ் ஈவால் தான். ஸோ எனக்கு ஈவாலில் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் போவேன். ஸோ 4 NQ போய் டப்புன்னு பாஸ் பண்ணிட்டேன் செட் ஆஃப் 4 அக்கௌண்ட்ஸை. ஸோ இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ப்ரைஸ் அடுத்து வந்து நான் ஐ வென்ட் டு ஜிம். அடுத்து நான் கம்பேக் ஆகிறப்ப ப்ரைஸ் வந்து திரும்ப வீட்டுக்கு வரப்போ நியூயார்க்கு ½ அன் ஹவர் முன்னாடி வந்தேன். வச்சு என்னென்னா இந்த இடத்துக்கு வந்தேன். ப்ரைஸ் திரும்ப அந்த ஹையை ஒரு டெடல் சூப் வச்சுட்டு இங்கே ஒரு 90 மினிட் சீக்வென்ஷியல் வச்சான். இங்கே ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 சீக்வென்ஷியல் வச்சுட்டு ஹை ஆஃப் த்ரேல ஒரு 90 வித் டெய்லி, இங்கே ஒரு 90 வித் டெய்லி, சாரி வெறும் 90 வச்சுட்டு திரும்ப ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் ஓவர் ஆகிட்டான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே ஊற்றி Q2 லாஸ் எடுத்துட்டான். ஸோ இங்கே வந்து மிக்ஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இருப்பாங்க. Q2 லாஸ்லேருந்து பைலாம் யாராவது அடிச்சிங்கன்னா தலை மேலே மார்க்கெட் வைக்கும். ஏன்னா கீழே லெவல் இல்லை உங்களுக்கு. என்வாக் இங்கே அன்ஃபில் ஷார்ட் மட்டும்தான். இன்றைக்கி வந்திங்கன்னா இந்த கர்வெலாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. டெய்லி IRL டு டெய்லி ERL, சிம்பிளஸ்ட்டு மேக்ஸிமம் 500 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம். ஸோ ஈஸியஸ் தட் வர இன்டர்னல்லாம் செல் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இது. ஸோ வந்து கேரண்டடான உள்ளது இந்த என்வாக் வரைக்கும் உள்ளது. ஸோ அதனால தான் நான் இந்த ஷார்ட் அட்டன் பண்ணேன். அதை முடிச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லா ஃபாலோ ஆகிட்டான். உங்களுக்கு 9:15 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷிஃப்ட் கொடுத்துட்டான். பட் என்ன தான் இருந்தாலும் என்வாக் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அண்ட் தென் எனக்கு என்வாக்லேயும் எனக்கு ரிஜெக்ட் ஆகணும்னு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி RTHோட ஓப்பனிங் கேப் அப்பு செம பெரிய கேப் அப்பு. ஸோ ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இறக்கிடுவான். ஏன்னா உங்களுக்கு ஒய்எம் வந்து ரேஞ்ச் ஹையெலாம் கலெக்ட் பண்ணிட்டான். ஸோ தேர் இஸ் நோ ரீசன் ப்ரைஸ் வந்து திரும்ப இந்த ஒரு என்வாக்லேருந்து இங்கே ஒரு பைக்கோ ஸ்டார்ட் ஆகும் 300 பாயிண்ட்டுங்கிறது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அண்ட் தென் உங்களுக்கு மண்டே வைக்கிற அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷிஃப்ட்டு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகிடும். மண்டே வந்து உங்களுக்கு எப்பயுமே இது ஒரு கிளாசிக் மண்டே ப்ரொஃபைல். ஒரு என்வாகில் ஓப்பன் ஆவான், என்வாகை விட்டுட்டு ப்ரீ மார்க்கெட் மேலே போவான், மார்க்கெட் ஓப்பன் என்வாகுக்குள்ளே வருவான். ஸோ இது வந்து ரொம்ப நாள் நாஸ்டாக் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ரொஃபைல் தெரியும். ஸோ ஈஸியாக இது எனக்கு செல்லுன்னு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்னோடய CFD ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துலேயும் போட்டு செல்லு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த 15 மினிட் இன்டர்னல்லையும் சரி. அடுத்த 9:30 செட்டப். ஏன்னா நான் 9:30 தான் ட்ரேடே பண்ணுவேன். இந்த ப்ரீ மார்க்கெட்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. மார்க்கெட் மேக்கர் மாடல் ரொம்ப இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னல் ஈஸியாக போகிறான். அந்த மாதிரி கர்வ்ஸ் மட்டும்தான் அந்த CFD எடுக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து 9:30 ஓப்பன் ஆச்சு. சரி 9:30 எனக்கு கண்டினியூஷன் ட்ரேட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணேன். பட் என்னன்னா கண்டினியூஷன் வந்து இந்த 5 மினிட் ஃபேர் வேல்யூ கேப் இதுதான் நான் ஆக்சுவலி லிமிட் போட்டு உட்காந்துருந்தேன். இங்கே ஒரு லிமிட்டு, இந்த RTHோட பைசேரில் ஒரு லிமிட்டு. இந்த என்ன RTH பைசேர்னா RTHல வெள்ளிக்கிழமையோட ஒரு பைசேரிங் இருந்துச்சு. ஸோ இந்த லிமிட்டு போட்டிருந்தானா. ஏன்னா வந்து உங்களுக்கு 9:30 ஓப்பன் ஆனோடனே இப்படி ஊற்றுனா
இப்படி ஒரு ஸ்பூல் ஆனால் ஃபுல் ஸ்பூலு எனக்கு வந்து என்னென்னா இந்த ஒரு 1 மினிட் எஃபிஜியில் எப்படி ரியாக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத பார்த்தேன். ரியாக்ஷனே இல்லை. ப்ரைஸ் ஃபுல்லாக அதை இன்வெஸ்ட் பண்ணால் இங்கே பை அடிக்கிறவங்க ஒரு செட் ஆஃப் ட்ரேடர்ஸ் பை அடிச்சிருப்பாங்க என்வாக்லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் ப்ரைஸ் வந்து இன்னும் லோவர் ப்ரைஸஸ் போகுதுன்னு எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. நான் வெயிட் பண்ணேன். சரி ஓகே இது அப்படியே கண்டினியூட் ஆயிடுச்சுன்னா செல் எடுக்க முடியாது. என்வாக்லேருந்தே பை வந்திருக்கும். ஏன்னா டெய்லி சைக்கிள் அங்கே உட்காந்துருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து இது ஒரு ஐஎஃப்இஜி வச்சா பாருங்கள். இது ஐஎஃப்இஜி எனக்கு வச்சோன்னே தெரிஞ்சிருச்சு. நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸ். ஏன்னா அவள் தான் இது ஐஎஃப்இஜி வச்சிருச்சுன்னா இந்த 5 மினிட்டோட இன்டர்னலுக்குள்ளே போகாது. இந்த 5 மினிட்டோட இன்டர்னல் நான் போகும்னு நினச்சேன். ஆன்டிசிபேட் பண்ணது 5 மினிட் இன்டர்னல் டேக் கொடுத்துருந்தேன்னா செமையாக இருந்திருக்கும். டாப்பே பிடிச்சிருப்பேன். செகண்ட்ஸில் பூந்திருப்பேன். அதனால தான் இங்கே எசிடேட் பண்ணி 1 மினிட்டோட ஷிஃப்ட்டில் என்ட்ரானேன். ஏன்னா இங்கே எனக்கு வந்து கன்ஃபர்மேஷனே கிடையாது. இந்த ஹையில் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணி இந்த ஒரு இடத்துல ட்ரேட் 942 இங்கே ட்ரேடை போட்டேன். ப்ரைஸ் இங்கே ஸ்பூல் ஆச்சு. 945 புது 15 மினிட்டோட PO3 ஓப்பன் ஹை. இந்த எஃபிஜிக்குள்ள ட்ராவல், இந்த பிரேக்கர், இந்த ஆர்டர் செட் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் ஒரு ரீடாப்பு, திரும்ப ப்ரைஸ் வந்து திரும்ப ஒரு ஸ்பூலு, ஃபுல் ஸ்பூலு. அதுக்கு அடுத்து ஊற்றுனதெல்லாம் நோ ரீஎன்ட்ரிஸ். எய்தர் திஸ் ஏரியா ஆர் 945 PO3. 2 PO3 தான். 930 PO3 டுடே ஓப்பன்லேருந்து வந்துச்சு. 945 PO3 இந்த இடத்துலேருந்து வந்துச்சு. சிம்பிள் ஆஸ் தட். மேலே மைக்ரோ உங்களுக்கு உட்காந்துருச்சு. ஒய்எம் தூக்கி டபுள் சூப்பர்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக இறக்கணும். நான் என் ட்ரேடை இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ணால் எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்குது என்னோடய அக்கௌண்ட்ஸில். ஸோ வந்து செட் ஆஃப் கன்சிஸ்டன்சி இருக்கிற அக்கௌண்ட்ஸில் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லாத அக்கௌண்ட்ஸில் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் செக்யூரிட்டி உங்களுக்கு ப்ரீவியஸ் டேலோ. ஏன்னா அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ஃபார்ம் ஆகிற அந்த ஏரியா. லிட்ரலி அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சரபிள். ஸோ எய்தர் ப்ரீ மார்க்கெட் ட்ரேடர்ஸ் இருந்திங்கன்னா அதை எடுத்துக்கலாம். பட் ப்ரீ மார்க்கெட் மேக்ஸிமம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஈஸியஸ்ட் தட் ரொம்ப க்ளீனாக இருந்தால் மட்டும் ட்ரேட் ப்ரீ மார்க்கெட். இல்லைனா மார்க்கெட் ஓப்பனில் கன்ஃபார்ம் உங்களுக்கு கண்டினியூஷன் ட்ரேட் வரும். எனக்காவது 10ல் ஒரு 2-3 நாள் தான் கண்டினியூஷன்ஸ் வராமல் 930 அப்படியே இப்படி ஊற்றுவோம், டெட் ஃபால் ஆகும். ஸோ நான் அப்படி டெட் ஃபால் ஆகிறதுனாலும் ஒரு இன்டர்னலில் டேக் கொடுத்துட்டு இதை ரிஜெக்ட் ஆகிட்டு தான் போனாலும் அதனால தான் இந்த இன்டர்னலில் டேக் கொடுத்து பார்த்தேன். இது வந்து இங்கே எனக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டினியூட் ஆகலை. ப்ரைஸ் வந்து இங்கே சொல்கிறேன் பாருங்க, இந்த ஒரு 1 மினிட்டோட எஃபிஜி இங்கே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் டிஸ்பிளேஸே ஆகலை. ப்ரைஸ் மேலே போயிட்டான். அதனால தான் இப்போ ஸ்பூல் ஆகிறதா இருந்தால் 933 இப்படி இறக்குவான். 934 அது டேக் கொடுப்பான். 935 இப்படி இறக்கிடுவான். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் போய் மேலே போயிட்டு மல்டிபிள் செட் ஆஃப் ட்ரேடர்ஸ் உள்ளே கொண்டு வரான். பையர்ஸ் எல்லாம் இங்கே பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் திரும்ப வந்து அதை இன்வாலிடேட் பண்ணிட்டு ஃபுல்லாக இறக்கிட்டான். ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறதுலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பிளாக் கலர் கேண்டல்ஸ் எப்படி இருக்குது, 700 பாயிண்ட்ஸ் ட்ராப்பு. ஸோ ஹோப் நீங்கள் எல்லாருமே எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எப்போ வந்து எடுக்காமல் இருப்பாங்கன்னா இப்படியே ஊற்றிருந்தா தான் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. 933 இப்படியே ஊற்றிருந்தா நிறைய பேர் எடுக்காமல் இருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து 934 இப்படி ஒரு போய் ஒரு ஜிக்னா வேலை கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஐஎஃப்இஜி வச்சனால இந்த ஐஎஃப்இஜியில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரு ஆகிருப்பீங்க நான் நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. பியூர் மார்க்கெட் மேக்கர் மாடல். உங்களுக்கு மேலே ஒரு டெய்லி சைக்கிள் வச்சுட்டு எஸ்எம்ஆர் வச்சுட்டு உங்களுக்கு வந்து இதுதான் ஒரிஜினல் கன்சாலிடேஷன், ஸ்டேஜ் ஆஃப் அக்யூமுலேஷன், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அக்யூமுலேஷன், ஸ்மார்ட் மணி ரிவர்சல், கீ லெவல், ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த M15 ஃபேர் வேல்யூ கேப், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ஒரு 5 மினிட் ஃபேர் வேல்யூ கேப். ஏன்னா வேறு நான் இந்த 5 மினிட் ஃபேர் வேல்யூ கேப் தான் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த அது வந்து ப்ரைஸ் வந்து அன்ஃபில்டாக விட்டுட்டு இந்த 5 மினிட் டேக். ஸோ இங்கே எடுத்துக்கலாம் நீங்கள் 945 PO3, 950 மேக்ரோ. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ A+ ட்ரேட் எல்லாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ see you all. பட் இது எடுத்துருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஆர்டிஜ் பை சைட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி அந்த 5 மினிட் இன்டர்வல் ட்ராக் கொடுத்துருந்தேன்னா என்னோட லிமிட்லாம் அடிச்சிருக்கும். ஒரு மாதிரி டாப் டிக்கெட் அடிச்சிருப்பேன். இப்படி தூக்கியிருப்பேன் மொத்தமாக. ஸோ தட்ஸ் இட். என்னோடய ட்ரேட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் இது பண்ணுறேன். இல்லைனா செக் அவுட் மை இன்ஸ்டாகிராம் பேஜ் பெனி ட்ரேட்ஸ். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னோடய இதெல்லாம் ரீல்ஸில் அந்த ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நாளையோட ப்ரைஸ் ஆக்ஷன் போய்ட்டு பார்க்கலாம். டாடா பாய்.